ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நம்ம சென்னை அணி வேறு தோத்துட்டு வந்துட்டுருக்கு. ப்ளே ஆஃப்ஸு போகுமா போவாதுன்னு அதே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. சென்னை அணிக்கு என்ன ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட பிளேயிங் லெவல் கரெக்டாக செட் ஆகலைங்க. ஓப்பனிங் மாற்றினாங்க. இப்போது ஒரு 3-4 மேட்சாக ரஹானேவோ நம்ம கைக்கோட தான் ஓப்பனிங் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் அவரும் நம்ம ரஹானே வர ஃபார்முக்கு வர மாரி தெரிலங்க. வெறும் கைக்கோட மட்டும்தான் ஆடிட்டு இருக்காரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டேனியல் மிச்சல் போன மேட்ச் 1-1 இறங்குனாங்க. இந்த மேட்ச் தூக்கி லாஸ்ட்டில் போட்டாங்க. தூபே வராரு 1-1, நம்ம ஜடேஜா 2-1 வராரு. என்னன்னே தெரில, ஒரே கொலாப்ஸ் ஆகுது. பிளேயிங் லெவல் கரெக்டாக செட் ஆகலை. சென்னை அணி பல தப்பு பண்ணியிருக்காங்க. அது என்ன தப்புன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமீர் ரிஜீவ் ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரிலங்க. அவர் ஹிட்டிங் ஆடுற பிளேயர் லாஸ்ட்டில் அவரை தூக்கிட்டு விக்கெட் போன டைமில் கொடுத்துட்டு 3 விக்கெட் இருக்குது. அந்த டைமில் ஆடுனா அவர் எப்படி ஆடுவார்? அவரும் பால் வேஸ்ட் பண்ணி சொதப்பிட்டார். ஜடேஜாவை ஏன் முன்னே ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னு தெரிலிங்க. ஏன்னா மொயின் அலி நல்ல பிளேயருங்க. ரீசெண்டாகவே அவர் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயரு, நல்லா ஆடுற பிளேயரு, கேம் எடுத்துகிட்டு வர பிளேயர் தான். அவருக்கு ஏன் முன்னே வாய்ப்பு தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கூட சென்னை அணி புரியல ஏன் அவங்க வாய்ப்பு தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்லா ஆடுற பிளேயர். இது முன்னோரு சிஎஸ்கே ஆடி இருக்காரு, 2 டவுன் 1 டவுன் ஆடி இருக்காரு. அதனால் அவர் ஏன் சான்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு இன்னும் மேலே எங்கன்னா ப்ரொமோட் பண்ணலாங்க, கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். அதே மாதிரி சமீர் ரிஜீவ் எடுத்துகிட்டு அந்த டவுனில் இறக்குறது ரொம்ப சொதிப்பிச்சு. ஏன்னா அவர் பால் அதில் வேஸ்ட் பண்ணனால தான் சென்னை அணி நல்ல ஸ்கோருக்கு போக முடியல. நம்ம ரித்துராஜ் கைக்கோடே சொல்லியிருப்பார், நாங்கள் ஒரு 60-70 ரன் கம்மி அடிச்சிருக்குன்னு. கண்டிப்பாக அந்த டைமில் கொஞ்சம் டீசெண்டாக ஆடிட்டு அவரை லாஸ்ட்டில் இறக்கி விட்டால் எதனா கொஞ்சம் அதிரடி ஆடிருந்தால் நல்ல ஸ்கோர் ஏறி இருக்கும். ஆனால் அவரை தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நல்ல பிளேயர், ஆனால் தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்க நம்ம சமீர் ரிஜீவ். அதனால் சென்னை அணி ஒன்றும் பேட்டிங் கரெக்டாக ஆர்டர் செட் ஆகலை. அவங்க இதுக்கு மேலே வர போட்டியில் கரெக்டாக ஒரு பிளேயிங் லெவல் செட் ஆகினாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராஜஸ்தான்லாம் எடுத்துங்களேன், பக்கா பிளேயிங் லெவல். அந்த பிளேயிங் லெவல் சேஞ்சே பண்ண மாட்டாங்க. ஃபார்மில் இருக்கிறாங்க, அடிக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பக்காவாக பிளேயிங் லெவல் ஃபிக்ஸ் ஆச்சு. அதே தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஆடிட்டுருக்காங்க. அதனால் நல்ல சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருக்காங்க இந்த சீசனில். அந்த மாதிரி நம்ம சென்னை அணிக்கு இன்னும் பிளேயிங் லெவல் கரெக்டாக செட் ஆகலை. பார்க்கலாம் எந்த மாதிரி பிளேயிங் லெவல் கரெக்டாக செட் ஆகி இதுக்கு மேலே போட்டியில் ஆடுறாங்களா சொல்லிட்டு. நம்ம சென்னை அணி பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இருக்குங்க. ஒரு 60% இருக்குது, 40% இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மீதமுள்ள 4 போட்டி நம்ம சென்னை அணி இன்னும் ஆடினாங்க. 10 ஆடி இருக்குது, 10ல் 5 ஜெயிச்சிருக்கு. இன்னும் 4 போட்டி இருக்குது. 4ல் அட்லீஸ்ட் 3 ஜெயிச்சா தாங்க பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கே சான்ஸ் இருக்குது சென்னை அணி. 4 போட்டி யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்தது பஞ்சாப் கூட ஆடுறாங்க, ஜிடி கூட ஆடுறாங்க, ராஜஸ்தான் அணி கூட ஆடுறாங்க, பெங்களூர் கூட அணி கூட ஆடுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா அதில் 3 மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாப் திருப்பி அவங்க கூட ஆடுறாங்க. அவங்க வேறு இப்போது ரீசெண்ட் டைம் ஃபார்மில் இருக்காங்க. அதனால் அவங்க மேட்ச் கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் சொல்லவா வேணும், டாப் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் டஃப்பு தான். ஆர்சிபி தான் ஈஸியாக எடுத்துக்காதீங்க. அவங்களும் ரீசெண்ட் ஃபார்மில் இருக்கிற டீம். இப்போது தொடர்ந்து ஒரு 2 மேட்ச்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஜாக் வில்லிஸ்லாம் பொழந்து கட்டிகிட்டு இருக்காரு நம்ம ஜாக் வில்லிஸ். அதனால் நிறைய ஃபார்மில் இருக்கிற டீம் கூட ஆடுறோம். கண்டிப்பாக சென்னை அணி வெயிட் பண்ணி பார்க்கணும், எப்படி தான் இது எதிர்கொள்கிறாங்க, எப்படி தான் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு. எத்தனை பேரில் சென்னை அணி பிளே ஆஃப்ஸ் போகும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி போகாதுன்னு நினச்சா கூட அதுவும் சென்னை அணி போகாதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் மெசேஜ் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.